ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஜென்டில் உமன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் நம்ம கதாநாயகிக்கு கல்யாணம் ஆகி இப்போ ஒரு 3 மாதம் தான் ஆகுது. நல்லா படித்த ஒரு பொண்ணு தான் அவங்க. ஆனால் ஹஸ்பண்ட் மேலே உயிரே வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் தனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவருக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் பார்த்துக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இவங்களுடைய ஹஸ்பண்டு இவர் வந்து ஒரு எல்ஐசியில் ஏஜென்ட் மாதிரி, ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் எனக்கு பெங்களூரில் அஃபிஷியலாக ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது, ஒர்க் இருக்குது, அதனால் நான் ஒரு 3 நாள் போகிறேன், அதுக்கு தேவையான துணிமணியெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாப்புல. அவருடைய கதாபாத்திரமே ஒரு ஆண் ஆதிக்கவாதி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு தருணத்தில் கதாநாயகியுடைய ஃப்ரெண்டுடைய தங்கச்சி, அந்த பொண்ணு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக இந்த ஊருக்கு வருது. வர்ற பொண்ணு கதாநாயகியுடைய வீட்டில் தங்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை அந்த பொண்ணுக்கு. இப்போ கதாநாயகி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுடைய தங்கச்சி இங்கே வர்றா ஊருக்கு இன்டர்வியூக்காக, நம்ம வீட்டில் தங்கிக்கலாமா அப்படின்னு ஹஸ்பண்ட்கிட்ட பெர்மிஷன் கேட்க போக, அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் பெங்களூர் போகிறேனே, நீ சும்மா தான் இருப்ப, உனக்கும் துணை ஆச்சு, பரவாயில்ல நம்ம வீட்டிலே தங்கிட்டேன், ஒரு வாரம் கூட தங்க வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படமும் ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிம் தான். கிட்டத்தட்ட மொத்தமாக கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஒரு 6லேருந்து 7 கதாபாத்திரங்கள் தான் மொத்த படத்துக்குள்ளேயே. ஒன்று நம்ம லிஜோமல் ஜோஸு, இன்னொன்று லாஸ்லியா, 3வது லிஜோமல் ஜோஸுடைய ஹஸ்பண்டாக பெர்ஃபார்ம் பண்ண ஹரிகிருஷ்ணன். அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ஒன்று வரும், அவர் கூடிய சுத்தர் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் ஒன்று வரும், அப்புறம் ஒரு ஏசியுடைய கேரக்டர் ஒன்று வரும். இது போக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடியுடைய கதாபாத்திரம் மாதிரி ஒன்று வரும். மொத்த கதாபாத்திரங்களே இவ்வளவு தான். ஸோ கம்மியான கதாபாத்திரங்களை வச்சு முடிஞ்ச அளவுக்கு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை கொடுக்கணும் அப்படின்னு இந்த டீமு ட்ரை பண்ணியிருக்கு. எனக்கு எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. குறிப்பாக லிஜோமல் ஜோஸை பொறுத்தளவுக்கு ஒரு பக்கம் ரொம்ப அமைதியான காமன் கம்போஸ்டாக செட்டிலான ஒரு கதாபாத்திரம், இன்னொரு பக்கம் ஒரு போல்டான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான். ஆனால் அந்த போல்ட்னஸ் உடைய லெவல் என்ன அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு தெரியும், நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸை அவங்க புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க ஸ்க்ரீனில். லாஸ்லியாவுக்குமே ஒரு வித்தியாசமானங்கிறத விட அது ஒரு நல்ல கதாபாத்திரம் தான். அதுக்கு என்ன தேவையோ அது ரொம்ப எஃபெக்டிவாகவே கொண்டு வந்திருந்தாங்க பெர்ஃபார்மன்ஸில் லாஸ்லியாவுமே. இது போக படத்தை நடிச்சிருந்த எல்லாருமே அவங்கவுங்க என்னென்ன கொண்டு வரணுமோ அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில முக்கியமான காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது எல்லாமே பிளாக் காமெடி தான். உதாரணத்துக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரமும் ஏசி கதாபாத்திரம் பேசக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் ஒன்று இருக்குது இவங்க 2 பேத்துக்குள்ளே. அது அந்த காட்சி ஆகட்டும், சர்ச்சில் ஒரு ஃபாதரு ஜபக்கூட்டத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல, அந்த தருணத்தில் திடீர்னு அவருக்கு ஒரு ரிங்டோன், ஒரு கால் ஒன்று வரும், ரிங்டோனில் நம்ம புலி உருமுது சாங் ஒன்று அடிக்கும். இந்த 2 சீக்வன்ஸுமே தியேட்டரே விழுந்து சிரித்த சீக்வன்ஸு. அது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்து. இந்த மாதிரி ஒரு சில காமெடி சீக்வன்ஸு, அதாவது பிளாக் காமெடி சீக்வன்ஸு இந்த படத்தில் அங்கங்கே வைக்கப்பட்டு தான் இருக்குது. கோவிந்த் வசந்தாவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த கதைக்கு தேவையான அந்த மூடை செட் பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ரொம்ப நீட்டாகவே இருந்தது இந்த படத்துக்கு. சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கமர்ஷியலாக பெருசாக எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லாமல் ஒரு ட்ராமா மோடில் சித்தரிக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான் இது. அதனால் ஒரு சில பேர்த்துக்கு, குறிப்பாக இந்த கமர்ஷியல் படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இதில் ஒரு சின்ன லேக்கிங் டெஃபினட்டாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான விஷயமே, இந்த படத்தை வெறும் படமாக நீங்கள் பார்த்துட்டு விட்டுறணும். இதிலிருந்து எதுவும் இன்ஸ்பயர் ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்த படத்தில் இவங்க பல விஷயங்களை, பல கிரைம்ஸை பண்ணுற மாதிரி பல கதாபாத்திரங்களை காமிக்கிறதையும் காமிச்சுவிட்டு கடைசியில் சட்டத்திலிருந்து எந்த குற்றவாளிகளும் தப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசியாக எண்டு கிரெடிட்டில் ஒரு ஸ்லைடையும் போடுறாங்க. இது என்னவோ எனக்கு முன்னுக்கு பின் முரணாகத்தான் பட்டுச்சு. அது ஏன் சொல்கிறேன்னு நீங்கள் படத்தை பார்த்து அந்த ஸ்லைடையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். முதல் விஷயம், இந்த படத்தில் 2 கிரைம் வந்து நடக்கிறதாக கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இது 2 கிரைமுங்கிறதுலேயே எனக்கு பெருசாக உடன்பாடே கிடையாது. காரணம், முதல் கிரைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆல் ஆஃப் அ சடன் அந்த மொமெண்ட்டில் ஒரு கோவத்தில் ஒரு விஷயத்தை, ஒரு கதாபாத்திரம் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணுது அப்படின்னா கூட அந்த கதாபாத்திரம் அப்படி குணாதிசயம் இருக்கக்கூடிய, மனப்போக்கு இருக்கக்கூடிய கதாபாத்திரம்ங்கிறத அதுக்கு முன்னாடி எங்கேயுமே இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணவே கிடையாது. எனக்கு திடீர்னு இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சி அமைப்பு வரும்போதே நமக்கு அந்த காட்சி கொஞ்சம் ஒட்டவே கிடையாது. அதை விட முக்கியமாக நம்மளை ஒருத்தர் சீட் பண்ணிட்டு போயிட்டாப்புல அப்படின்னா அவரை போட்டு தள்ளி அதுக்கப்புறம் 20 வருஷம் நான் போய் ஜெயில் கம்பி எண்ணி எதுக்காக என் வாழ்க்கையை நான் சீரழிச்சுக்கணும்? சிம்பிள் இல்லையா? எப்பா நீ என்னை ஏமாற்றிட்டு போயிட்டேன்னா தேவையே இல்லை, உன் உறவே வேணான்னு சொல்லிட்டு இதோட டிவர்ஸ் வாங்கிட்டு நிம்மதியாக எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் பிடிச்சவரோடையோ இல்லை தனியாகவே கூட என் வாழ்க்கையை கடைசி வரைக்கும் நான் மாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகிறேன்.
உன்னை கொண்டுட்டு நான் இதுக்கு போய் கம்பி என்னன்னா ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா? அதனால் அந்த கிரைம் எனக்கு ஒட்டவே கிடையாது. ரெண்டாவதாக கிரைம் ஒன்று காமிக்கப்படும், அது கிரைமே கிடையாது. காரணம் என்னென்னா, அது செல்ஃப் டிஃபென்ஸ்னு கோர்ட்டில் அசால்ட்டாக முன்னாடி வச்சு அழகாக வெளியே அந்த கேஸை வந்து ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் அது. ஸோ இந்த 2 கிரைமுமே ஒரு கிரைமாகவே எனக்கு முதல்ல படவே கிடையாது. அதனாலேயே இந்த படம் பெருசாக எனக்கு என்னமோ ஒட்டவே கிடையாது. இன்னொரு மேட்ரு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எக்கச்சக்கமான லாஜிக் மிரர்கள் இருக்குது. ஒன்றுமே கிடையாது. ஒரு ஹஸ்பண்டு பெங்களூர் போகிறேன் அப்படின்னு போயிட்டார், போனவரை காணாம் அப்படிங்கிற மாதிரி கதைக்களம் இருக்குது அப்படின்னா, அவருடைய காரு வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டுடைய கார் பார்க்கிங்கில் நிற்கிது, அவருடைய ஃபோனு காருக்குள்ளே இருக்குது. முதல்ல இன்றைக்கி ஃபோன் எடுக்காமல் எவனும் போகிறதே கிடையாது. இது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இன்றைக்கி 5 விரல் இருக்குன்னா 6வது விரல் என்னென்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் தான். அதை எடுக்காமல் நம்ம போகிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போதே எங்கள் ஆளையும் காணோம், போனவன் திருப்பியும் வரல, கார் இங்கே நிற்கிது, காருக்குள்ளே ஃபோனும் இருக்குது அப்படின்னா ஒருவேளைக்கு இவங்களா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒன்று வரணும், இந்த படத்தில் வரும். ஆனால் அதுக்கப்புறம் அது எங்கேயுமே இவங்க ப்ரொசீட் பண்ணவே கிடையாது. பொதுவாகவே ஒரு ஹஸ்பண்டுக்கானா அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரைம் சஸ்பெக்டு ஒய்ஃப் தான். ஒரு ஒய்ஃபுக்கானான்னு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆச்சு அப்படின்னா ப்ரைம் சஸ்பெக்டு ஹஸ்பண்டு தான். இதுதான் போலீஸுடைய லாஜிக். எங்கே வேணாலும் கேட்டு பாருங்கள். இப்படித்தான் அவங்க முதல்ல விசாரணையை ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும், இந்த படத்தில் காமிச்ச மாதிரிலாம் இருக்காது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ அவர் காரு இங்கே நிற்கிது, அவருடைய ஃபோனு காருக்குள்ளேயே இருக்குது, ஆளை காணாம், போனவரை காணாம் அப்படின்னா அவர் இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து பறந்தா போயிருப்பார் வானத்து வழியே. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் சிசிடிவி கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ரைட்டு. அப்போ அட்லீஸ்ட் அவர் வாசலுக்கு வந்து, ஏன்னா கார் உள்ளே இருக்கு இல்லையா, வாசலுக்கு வந்து டாக்ஸியோ ஆட்டோவோ ஏதோ ஒன்று பிடிச்சி தான் போயிருக்கணும். அந்த தெருவில் அந்த ஏரியாலே எங்கேயுமே சிசிடிவி கிடையாது. அப்படிங்கிற அந்த போக்குலையும் போலீஸ் எங்கேயுமே விசாரணை பண்ணவே கிடையாது. இதெல்லாம் தாண்டி நான் சொன்ன மாதிரி இவரை காணன்னா அவங்க தான் ப்ரைம் சஸ்பெக்ட் அப்படின்னு போலீஸுடைய மைண்டில் ஒரு சீனில் வந்தால் கூட அதுக்கப்புறம் அவங்க ப்ராப்பரான ஒரு சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு வந்து வீட்டு தேடணும் அப்படின்னா ஃபுல்லாக தேடி இருக்கலாம். அப்படியும் எந்த ஒரு காட்சியும் இந்த படத்தில் இல்லை. இப்படி பல விஷயங்கள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாகவே காட்சிகளாகவே வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் சீனாக வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி ஏப்பா ஏதோ ஒரு ஆள் பேர் தெரியாத ஆள் பிளாட்ஃபாரத்தில் படுத்திருக்கேன் திடீர்னு காணாமல் போயிட்டான்னா பரவாயில்ல, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் காணாமல் போயிட்டாரு அப்படின்னா அவ்வளவு லேஸில் உங்கள் குடும்பம் தேடாமல் விட்டுருமா என்ன? இன்றைக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபோன் நம்பர் போதும் அவர் எங்கெங்கே போயிருக்காரு எங்கெங்கே வந்திருக்காருன்னு ட்ராக் பண்ணுறதுக்கு. அப்படி எந்த சம்பவமே அந்த படத்தில் எங்கேயும் காண்பிக்கப்படவே கிடையாது. இது ஒரு பிரச்சனை. இது எல்லாமே தாண்டி ஒரு கொலையை பண்ணிவிட்டு வீட்டில் கூலாக எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சர்பத்தை போட்டு குடிச்சிட்டு உட்காந்துருக்க அந்த ஒரு மனசு இருக்குது பாருங்கள், அது என்ன அப்படிங்கிறதே எனக்கு புரியல. ஏன்னா இதெல்லாம் ஒரு சைக்கோபேத்துடைய இன்ஸ்டிங்க்ட். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் தோணும். அதாவது எத்தனை கொலையை பண்ணாலும் நம்ம மட்டும் கூலாக உட்காந்து பீஸா சாப்பிட்டு பர்கர் சாப்பிட்டு ஜூஸ் சாப்பிட்டு உட்காந்துருக்கலாம் அப்படின்னு. அப்படி ஒரு கதாபாத்திரமே கிடையாது அந்த கிரைமை பண்ண அந்த கதாபாத்திரம். பட் ஏன் அந்த கதாபாத்திரம் அப்படி பிஹேவ் பண்ணுது, இப்படி பிஹேவ் பண்ணால் இதுக்கு பேர் தான் போல்ட்னஸா அப்படிங்கிறதும் எனக்கு புரியல. இந்த மாதிரி எக்கச்சக்கமான சம்பவங்கள் இந்த படத்துக்குள்ளே நம்ம கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருந்துச்சு. நமக்கு பெருசாக பல விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகவும் இல்லை. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த லாஜிக்கெல்லாம் எதுவுமே பெருசாக பார்க்க மாட்டோம் அப்படின்னா ஒரு ஓகேஷான வாட்ச் தான் இந்த ஜென்டில் உமன். அடல் கன்னடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி செக்ஷுவலாக எதுவும் பெருசாக போர்ட்ரே பண்ணல. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்.